மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம். சட்டமன்றத்துல சினிமா தனம் பஞ்சு டைலாக் விட்டாரு நம்மளுடைய விஜய் ப்ரோ. ஆனா ஆட்சிக்கு வந்த 40 நாள்ல அதே ஊழல் குற்றச்சாட்டுக்கு பெருமளவுக்கு ஆளான அதிமுக தலைகளை அவசர அவசரமா தாவேகாவுக்குள்ள ரெட் கார்பெட் போட்டு வர வச்சு இணைச்சிருக்கிறார். என்னங்கடா உங்க உத்தமத்தனம்? குட்கா ஊழல், நில மோசடின்னு சிபிஐ மற்றும் இடி வளையத்துல இருக்கிற சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் கூட்டிட்டு வந்துட்டு அவங்களை கிளீன் பண்றீங்களே எதுக்காக? இதுக்கு பேரு மாற்று அரசியல இல்ல மகா குதிரை பேரமா? சொந்த கட்சி அட்வொகேட் சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் போடுற அளவுக்கு கவர்மெண்ட் அட்வொகேட் போஸ்டிங் விஷயத்துல 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் ரேட் கார்டு பிக்ஸ் பண்ணி கல்லா கட்டி இருக்கிறாராமே உங்க சட்டத்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார். சொந்த கட்சிக்காரனுக்கு அல்வா கொடுத்து அள்ளி திங்கிறது தான் உங்களுடைய தூய ஆட்சியா மிஸ்டர் விஜய்? இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வெறும் 5 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு தாவேகாவோட சட்டையை பிடிச்சி ஆட்டுது காங்கிரஸ். எதுக்காக? 25 பக்கத்துக்கு ஒரு லிஸ்ட கொடுத்து 181 பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு அவங்க ஆட்களுக்கு போஸ்டிங் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி தர்மத்தோட மிரட்டது காங்கிரஸ். அது ஏன் எதுக்குன்றத குறித்து தான் இந்த வீடியோல வந்து முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோட இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். மாற்றம் வேணும், ஏமாற்றம் இல்லாத புதிய ஆட்சி வேணும்னு சொல்லி குழந்தைங்க பேச்சை நான் கேட்டு நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு தாவேகா கூட்டணி ஆட்சியோட சாயம் ஆட்சிக்கு வந்த 40 நாள்ல வெளுக்க ஆரம்பிச்சிருக்குது. நாங்க தூய சக்தி ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்கன்னு மைக்க பிடிச்சு சுத்துறவங்களுக்கு எல்லாம் இப்ப அவங்க மூஞ்சிலே நல்ல சவுக்கடி விழுந்திருக்கு. அது வெளியில இருந்து இல்ல, சொந்த கட்சிக்குள்ள இருந்தே வெடிச்சிருக்குது. தாவேகாவோட மூளையே தான் என்பது போல செயல்படுகின்ற ஆதவ் அர்ஜுனா அவர்களே மாற்று அரசியல் சொல்லிட்டு என்ட்ரி கொடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட இதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஊழல்வாதிகளை ஒழிப்போம்னு சொல்லிட்டு அதே ஊழல் லிஸ்ட்ல டாப்ல இருக்கிற ஆட்களை உங்க கட்சியில ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறீங்களே எதுக்காக? ப்ரோ லிசன், வாட் இஸ் திஸ் பிஹேவியர் ப்ரோ? பியூர் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு பழைய கரப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணா இட் இஸ் நாட் கிவிங் சேஞ்ச் ப்ரோ, இட் இஸ் கிவிங் பிக் டைம் ஸ்கேம் கிரிஞ்ச். உங்க நியோ பாலிடிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அட்டர் ஃபிளாப். வாட் இஸ் திஸ் கிளான் பிஹேவியர் சீரியஸ்லி? சரி, மேட்ருக்கு வரும். ஜூன் 5ல இருந்துட்டு ஜூன் 29 வரைக்கும் கவர்மெண்ட் அட்வொகேட் போஸ்டிங்காக அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்றாங்க. விழுப்புரத்தை சேர்ந்த தாவேகாவுடைய வழக்கறிஞர் அணி இணை செயலாளரான ஞான சௌந்தரி அப்படின்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் நம்ம கட்சி தானே ஆட்சிக்கு வந்திருக்கு, நமக்கு நியாயமான முறையில போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லி நம்பி அப்ளை பண்ணி இருக்கிறாங்க. ஜூன் 29 மதியம் வரைக்குமே டைம் இருந்திருக்கு. ஆனா ட்விஸ்டே இங்கதான், அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற அன்னைக்கு மதியமே ரிசல்ட் வெளியே வந்திருக்குது. அது எப்படிடா? அதுக்குள்ள எல்லாத்தையும் ஸ்க்ரூட்னி பண்ணீங்க. இவங்க ஸ்பீடுக்கு சூப்பர் கம்ப்யூட்டரே தோத்துடும் போல. ஆனா என்னன்னா லிஸ்ட்ல அவங்க பேர் இல்ல உண்மையிலேயே. சரின்னு சொல்லிட்டு ஞான சௌந்தரி வந்துட்டு அவங்க கட்சியோடைய தாவேகா மாவட்ட செயலாளர் போய் கேக்குறாங்க. அங்கதான் வந்துட்டு தாவேகாவோட ரியல் பாம்பே வெடிக்குது. அம்மா இதெல்லாம் மேலெடுத்து விவகாரம், அம்மா இதெல்லாம் மேலெடுத்து விவகாரம். சி.டி. நிர்மல்குமார் தலைமையில இருக்கிற சட்டத்துறை அமைச்சகத்துல சி.டி. நிர்மல்குமார் தலைமையில இருக்கிற சட்டத்துறையில ஒவ்வொரு போஸ்டிங்குக்குமே 5 லட்சத்துல இருந்துட்டு 30 லட்சம் வரைக்கும் ரேட் பிக்ஸ் பண்ணி வித்துட்டாங்கன்னு அவரே ஓப்பனா சொல்றாரு. உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு ரேட்டு, உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு ரேட்டு, மாவட்ட நீதிமன்றங்களுக்கு ஒரு ரேட்டு. தாவேகா ரசிக கண்மணிகளா, உங்க அண்ணன் விஜய் தூய ஆட்சின்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. கோடி கணக்குல பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டுட்டு இருக்காங்களாமா. இத நாங்க சொல்லல, உங்க கட்சியில இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் சொல்றாங்க. இப்ப புரியுத ரசிக கண்மணிகளா? நீங்க ரீல்ஸ் போட்டு முட்டு கொடுத்து ஃபயர் விட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க கட்சி நிர்வாகத்துல இருந்து நிர்வாகம் வரைக்கும் நடக்கிற டீலிங்கே வேற. சரி, இவங்க இந்த காசெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியுமா? இந்த செய்தி கொடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். ஏன்னா உங்களை மாதிரி அப்பாவி தற்கூரி ரசிகர்களோட நிலைமையை நினைச்சா உண்மையிலே பாவமா தான் இருக்கு. எங்க அண்ணன் வந்துடுவாரு, விடிவு காலம் தந்துடுவாருன்னு தியேட்டர் வாசல்லையும் கட்சியோட கூட்டங்களையும் நின்று கத்துனீங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீந்துடுச்சா? உங்க ஊர்ல இருக்க ரோடு ஒழுங்கா இருக்கா? வேலையில்லா திண்டாட்டம் மாறிடுச்சா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து குவியுதா? ஒண்ணுமே இல்ல. ஆனா காசு கொடுத்து பதவி வாங்குற இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியாயத்தை காசுக்கு விற்காம செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் உங்களுக்கு அறிவு வரலன்னா யூ ஆர் டோட்டலி வேஸ்ட். சரி, இப்ப அந்த பணம் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தாலே அதுக்கு இப்ப வரேன். இந்த 5 லட்சத்தை வந்துட்டு 30 லட்சம் வரைக்கும்
வசூல் செய்யப்பட்ட இந்த ஊழல் பணம் எல்லாமே கட்சி நிகழ்ச்சிக்கு போகுதா இல்ல அதிமுகல இருந்துட்டு 6 எம்எல்ஏக்களை இழுத்தாங்களே அந்த மகா குதிரை பேரத்துக்கான அட்வான்ஸ் தொகை செட்டில் பண்றதுக்கு தான் இந்த அட்வொகேட் போஸ்டிங் நியமனத்துல வந்த பணத்தை சட்டத்துறை அமைச்சகம் மூலமா டைவர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு லீக் ஆகி இருக்கு. அதாவது உங்க கட்சிக்காரங்கிட்ட லஞ்சத்தை வாங்கி இன்னொருத்தங்கிட்ட குதிரை பேரம் பேசுறது, இதுதான் நீங்க சொன்ன மாற்று அரசியலா மிஸ்டர் விஜய்? இதை எதிர்த்துதான் இந்த ஞான சௌந்தரியன்ற அட்வொகேட் வந்துட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. சொந்த கட்சி அட்வொகேட் நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ எஸ் பாலாஜி அவர்கள் தாவேக ஆட்சியில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நடக்கிற ஊழலை ஓப்பனா போட்டு உடைச்சிருக்கிறாரு ஆதாரத்தோட. உங்க கூட்டணிக்குள்ள இருக்க கட்சியே, உங்க அமைச்சரவையில இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த ஒருத்தரே வந்துட்டு உங்க ஊழலை தோல் உரிச்சு காட்டுறாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சியால தாவேகாவுக்கு இன்னொரு சிக்கலும் வருது. காங்கிரஸ் சும்மா இருக்குமா? 5 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 2 அமைச்சர் பதவி இருக்குன்ற திமிருல காங்கிரஸோடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஸ்வடங்கரும் மயிலாடுதுறை எம்பி சுதா அவர்களும் அவங்க கூட இன்னும் சில காங்கிரஸ் கட்சிக்கால சேர்ந்துட்டு ஒரு 181 பேர் கொண்ட 25 பக்க பிளாக்மெயில் லிஸ்ட வந்துட்டு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார்ட்ட கொடுத்திருக்காங்க. எங்க ஆளுங்களுக்கு போஸ்டிங் கொடு, இல்லைன்னா கூட்டணியவே காலி பண்ணிடும் பிரஷர் போடுறாங்களாம். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, காங்கிரஸ் வந்துட்டு எங்கெல்லாம் இருக்கிற இடம் கொடுத்தா பருக்கிறதுக்கு பாய் கேட்பானன்ற நிலைமையா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட நிலைமை எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அப்படின்றது விஜய் தரப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் போல. இப்ப இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈடிக்கும் வந்து போயிருக்குது, அமித்ஷாவோட பார்வைக்கு போய் ஈடிக்கு போயிருக்குதான். இப்ப இந்த விஷயத்தை வந்துட்டு இந்திய ஒன்றிய தாண்டு கொண்டிருக்க பாஜக வந்துட்டு அமித்ஷா மூலியமா ஈடியை வச்சுக்கிட்டு கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதிமுக உடைச்சு தாவேக்காவை வளர விடுற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு கரெக்டான நேரத்துல ஈடிய உள்ளே இறக்கி நிர்மல்குமாரையும் ஆதவ் அர்ஜுனாவையும் விஜயையும் ஒரே அடியா லாக் பண்றதுக்கான பிளான ரெடி பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருந்து ஸ்கெட்ச் போறது எல்லாமே முழுக்க அமித்ஷா தான். இந்த ஸ்கெட்ச் எல்லாம் அமித்ஷா போறாருன்றத புரிஞ்சுக்காம இங்க லோக்கல் லெவல்ல நின்று தாவேக்கா தரப்பு ரீல்ஸ் போட்டு மத்த கட்சிக்காரங்க கிட்ட உரண்டை இழுத்துட்டு இருக்கிறாங்க. பின்னாடி இருக்க ஆப்பு என்னன்னு தெரியாம. இப்ப விஜய் அவர்களுக்கு நாமக்கு எழுப்புற கேள்விகள் என்னன்னா, ஜூன் 29 மதியம் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு மதியமே லிஸ்ட ரிலீஸ் பண்ண என்ன காரணம்? இது ப்ரீபிக்ஸ்டு மேட்சா? இது உங்க கட்சியை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் தான் இந்த குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காங்க கொள்ள. முதலமைச்சர் விஜய் ஏன் இதுக்கு இன்னும் வாயை திறக்கல? அவர் எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன்றாரு, அது வேற பிரச்சனை. சொந்த கட்சிக்காரங்களே எழுப்பியிருக்க பிரச்சனைக்கு வாயை திறக்கலே, அது ஏன்? ஊழல்வாதிகள் நீங்க விமர்சித்த முன்னாள் அதிமுக அமைச்சர்களை எந்த தைரியத்துல கட்சியில சேர்க்கறீங்க? 5 லட்சத்து வந்து 30 லட்சம் வரைக்கும் வசூலிக்கப்பட்ட லஞ்ச பணம் யாரோட பைக்கு போயிருக்கு? 5 எம்எல்ஏக்களை மட்டும் வச்சிருக்க கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தாவேக அரசு அடிபணிச்சு போறது ஏன்? தூய்மைங்கிறது பேச்சிலையும் போஸ்டர்லயும் மட்டும் வரது இல்ல, செய்யற செயல்ல தான் முதல்ல இருக்குது. பழைய சாக்கடைய புது கேன்ல ஊத்தி வச்சா அதுக்கு பேரு மாற்றம் இல்லை, ஏமாற்றம். மக்களே நீங்களே சொல்லுங்க. தாவேக அரசோட இந்த வழக்கறிஞர் நியமன விவகாரமாகட்டும், அதிமுக ஊழல்வாதிகள் தங்க கட்சிக்குள்ள சேர்க்கிற விஷயமாகட்டும், இதெல்லாம் மாற்று அரசியலா இல்ல மகா மட்டமான ஏமாற்று அரசியலா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் தெரியும் தோழரே. இந்த விஷயத்துல இன்னும் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண